சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்துக்கு எதிராக யாரும் போர் தொடுக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தமிழ் மக்களுக்கு எதிராக போரிடவில்லை என்கிறார் நாமல். விடுதலை புலிகளுக்கு எதிராகவே போரிட்டதாக தெரிவிப்பு. போரை வெற்றி கொண்ட மகிந்தவிற்கு மரியாதை செலுத்திய சஜித். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வு வழங்க முடியாது எனவும் தெரிவிப்பு. டெலோ கட்சியில் மாற்றத்தை விரும்பும் உறுப்பினர்கள் தேசிய மாநாட்டினை குழப்ப முயற்சிப்பதாக வினோ விசனம். ஆயுதம் கொண்டு சென்றிருந்தால் சீமானை சுட்டு வீழ்த்தியிருப்பேன், அர்ஜுனா நாடாளுமன்றில் தெரிவிப்பு. விசாரணைக்கு சென்ற நபர் மரணம், யாழ் காவல் நிலையத்தில் சம்பவம். கியூபா அமெரிக்கா போர் பதற்றம், இரத்த களரியை ஏற்படுத்தும் என கியூபா ஜனாதிபதி எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்துக்கு எதிராக யாரும் போர் தொடுக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மாறாக விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போர் தொடுத்ததாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதியும் தனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தியதாக நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்கிராமர், முதல்வர் ஆல்ஃபிரட் துரையப்பா ஆகியோரை கொலை செய்த விடுதலை புலிகளுக்கு எதிராகவே போர் தொடுக்கப்பட்டதாக அவர் நியாயப்படுத்தியுள்ளார். மாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். படைவீரர் தினத்தன்று பாதுகாப்பு படையினருக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவிக்க தவறியது வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வுகளை வழங்குவதில் எந்த பயனும் இல்லை என்று ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாறாக உள்நாட்டு பிரச்சினைகளை எமது நாட்டுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றிக்கு காரணமாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா உட்பட முப்படையினருக்கு விசேட மரியாதையை செலுத்துவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் அதுபோன்ற ஒரு யுத்தம் மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். யுத்தத்தினால் நாட்டில் பல்வேறு இனப்பிரிவினர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் பிரச்சினைகளுக்கு உள்நாட்டில் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மீள கட்டியெழுப்புதல், சகோதரத்துவம், நல்லிணக்கம் ஆகியவற்றின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வருடாந்தம் ஜெனீவாவுக்கு சென்று கதைப்பது நிறுத்தப்படும் வகையில் ஒருமைப்பாடு, ஆட்புல எல்லை, இறைமை மற்றும் அரசியல் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தேசிய போர் வீரர்கள் தின நிகழ்வுகளில் பங்கேற்க எந்தவொரு அரசியல் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆகியோரை தவிர வேறு எந்த அரசியல் அதிகாரியும் இன்று நடைபெறும் வெற்றி நாள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்படாமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே இதனை கூறியுள்ளார். டெலோ கட்சியின் 12வது தேசிய மாநாட்டினை குழப்புவதற்காகவே கட்சியின் தலைமை திருகோணமலை மாவட்டத்தினைச் சேர்ந்த கட்சியின் 2 உறுப்பினர்கள் ஊடாக வழக்கினை தாக்கல் செய்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகரநாதலிங்கம் தெரிவித்துள்ளார். கட்சியின் புதிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று உறுப்பினர்கள் விரும்புகின்ற போதிலும் அதற்கு உயர்மட்ட பதவியில் இருப்பவர்கள் இடையூறு விளைவிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட நிர்வாக
நிர்வாக சபை தெரிவித்ததற்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளித்த நிலையில் இதனை கூறியுள்ளார். இதுவரைக்கும் 11 தேசிய மாநாடுகள் எங்களை கட்சி நடத்தி இருக்கின்றது. 12வது தேசிய மாநாடு இந்த கடந்த பங்குனி மாதத்துக்கு பிற்பாடு நடத்தப்பட வேண்டியது. ஆனால் இதுவரைக்கும் அது நடத்தப்படவில்லை. இந்த 8 வடகிழக்கிலே இருக்கின்ற 8 மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலே இருந்து கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு 195 உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதன் நிமித்தம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 22 பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. அந்த கூட்டம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், தேசிய அமைப்பாளர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் எல்லோருடைய பங்களிப்போடு அவர்களுடைய முன்னிலையிலே தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. அங்கே தெரிவு 22 பொதுக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்யப்பட வேண்டிய இடத்திலே 17 உறுப்பினர்களை தெரிவு செய்து மீதி 5 பேரையும் எங்களுடைய தேசிய மாநாட்டின் போது தெரிவு செய்யப்பதாக இணக்கம் காணப்பட்டு இந்த 17 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த 17 உறுப்பினர்களினுடைய தெரிவு தவறென்றுதான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த 17 பேருக்கு எதிராகவும் அதே பேர் கட்சியினுடைய நான் உட்பட முக்கியஸ்தர்களுக்கு எதிராக இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர் என்ற ரீதியிலே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே இது மிகவும் ஒரு அப்பட்டமான ஜனநாயக மீறல் செயல்படாது. இது கட்சி தான் நடத்தியது. எங்களுடைய கட்சி திட்டமிட்டுத்தான் இந்த தேசிய மாநாட்டை நடாத்தாமல் செய்வதற்காக, ஏனென்று சொன்னால் அதே போன்று குழப்புவதற்காக அல்லது நிறுத்துவதற்காக இது திட்டமிட்டு எங்களுடைய கட்சியினுடைய தலைமை குழுவிலே இருக்கின்ற சில உறுப்பினர்களினுடைய ஒத்துழைப்போடு இந்த வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அது முழுமையாக அதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். கட்சியிலே கூட சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் விரும்புகின்றனர். 8 மாவட்டங்களுக்கும் மாவட்ட ரீதியாக பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்று முடிந்தவுடன் 1 மாதத்திற்குள்ளே கட்சி ஜாப்புஸ் கூறுகின்றது 1 மாதத்துக்குள்ளே மாநாட்டு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரைக்கும் அந்த 8 மாவட்ட தெரிவுகளும் நடத்தப்படவில்லை. அதே போல்தான் எங்களுடைய கட்சியிலே ஒரு நிர்வாக மாற்றம் தேவை என்று சொல்லி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விரும்புகிறார்கள். பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கட்சி அண்மைய தேர்தல்களிலே, அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், மிகவும் எங்களுடைய தமிழீழ விடுதலை கட்சியோ கட்சியானது மிகவும் ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் நிர்வாக ரீதியான சில குறைபாடுகள் என்றுதான் கூறப்படும். ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விரும்புகின்ற பொழுது அதை தட்டி கழித்து தொடர்ந்தும் தாங்கள் பதவிகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக மாநாடே நடாத்தாமல் செய்வதற்கான ஒரு ஆரம்ப இழுத்தடிப்புக்கான ஒரு முயற்சி தான் இந்த வழக்கு. இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட போது ஆயுதம் கொண்டு செல்ல முடிந்திருந்தால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டு வீழ்த்தியிருப்பேன் என்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அர்ச்சுனாவின் கருத்து தொடர்பில் சீமான் நேற்றைய தினம் விசனம் வெளியிட்ட நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றிய அர்ச்சுனா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரையிலன்னா ஆயுதம் கொண்டு வரையிலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில் இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்லால நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே, சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம் களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்ற நிலையில் பத்ரமுல்லவில் உள்ள இந்திய சமாதான படை நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் 21ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவருக்கு இன்று காலை ஸ்ரீலங்கா விமானப்படை தலைமையகத்தில் சம்பிரதாய அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா விமானப்படை தளபதியுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இடம்பெற்ற சந்திப்புகளின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படை தளபதி சிங் ஸ்ரீலங்கா
பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரையும் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு உறவுகளையும் பரஸ்பர நட்புறவையும் மேலும் பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் அமைந்துள்ளது. அவர் கண்டி தனது மாளிகைக்கு செல்லவுள்ளதுடன் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையின் தளபதிகளுடனும் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்ற ஒருவர் அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கும் அயல் வீட்டார் ஒருவருக்கும் ஒழுங்கை பிரச்சினை காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் நேற்றைய தினம் இரு தரப்பையும் அழைத்து சமாதானமாக செல்லுமாறு கூறிய நிலையில் குறித்த நபர் கதிரையில் இருந்தவாறே மயக்கமுற்றுள்ளார். பின்னர் குறித்த நபரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய பங்கிராசா சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இலத்திரனியல் குறியீட்டு முறைமையூடாக தொடர்ந்தும் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக ஏற்பட்டு எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இலங்கையில் கடந்த மார்ச் மாத நடுப்பகுதியில் இருந்து இலத்திரனியல் குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் இந்த முறைமை மேலும் தொடரும் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்தை ஒழித்து சகல சமூகங்களுக்கும் நியாயமான அடிப்படையில் செயற்படுவதாக கூறிக்கொண்டாலும் அது கிழக்கு மாகாணத்தில் இனவாதத்தின் அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவது கவலையை தருகின்றது என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாகாணம் எனவும் இந்த மாகாணத்தில் தமிழ் பேசும் அதிகாரி ஒருவரை பிரதமர் செயலாளராக நியமிக்கும் மனநிலை இந்த அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த கொள்கையே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த விடயத்தில் கைக்கொண்டு வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிரதமர் செயலாளராக இருக்கின்றவர் தற்போது விடுமுறையில் இருப்பதாகவும் இதற்கான பதில் கடமையையும் தமிழில் கடமையாற்ற முடியாத ஒருவருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லாத நியாயமான ஆட்சியை முன்னெடுப்பதாக ஊடகங்களில் கூறிக்கொண்டாலும் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதிப்பட கிழக்கு மாகாணத்தில் வழங்கப்படும் இந்த நியமனங்கள் நல்ல உதாரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியை பிடிக்க இந்த அரசாங்கம் பல நூறு பொய்களை சொன்னது இப்போது எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இனவாதம் இல்லை என்று பொய்களை கூறி தொடர்ந்து இனவாதத்தை இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது என்பதனை இந்த நியமனங்களில் இருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வருமானம் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் எரிபொருள் விலையை அதிகரிக்க முற்படுவது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு வருவாய் அதிகரித்து திரைசேரி நிரம்பி வழிவதாக ஜனாதிபதியும் ஆளும் தரப்பினரும் கூறி வரும் நிலையில் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தப் போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிடுவது ஏனென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திரைசேரி பணத்தை பயன்படுத்தி எரிபொருள் மின்சார கட்டணங்களை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 12 லட்சம் விற்சனப்படும் மகளூந்து கதவு எப்போது நனவாகும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் காலத்தில் 12
2 லட்சம் ரூபாய்க்கு விட்ஸ் எனப்படும் மகளூர் ஒன்றை வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என ஆளும் தரப்பினர் வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். மக்கள் வாகனம் ஒன்றை வாங்கும் அந்த கனவை அரசாங்கம் எப்போது நனவாக போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நபர் மாதம் ஒன்றுக்கு 16,690 ரூபாய் பணத்தை கொண்டு வாழ முடியும் என அரசாங்கம் கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் அவர் சாடியுள்ளார். சஜித் பிரேமதாச தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வறுமை கோட்டை கணக்கிடுவதில் தவறிழைத்துள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் கியூபா மீது அமெரிக்கா ராணுவ தாக்குதலை நடத்தினால் அது கணக்கிட முடியாத விளைவுகளுடன் கூடிய ஒரு இரத்த களரியை ஏற்படுத்தும் என்று கியூபா அரசு தலைவர் எச்சரித்துள்ளார். கியூபா மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள அதற்கு முழுமையான உரிமை உண்டென குறைப்பட்டுள்ள கியூபா தலைவர் அவ்வாறு ஒரு தாக்குதல் நடந்தால் அது பெரும் இரத்த களரியை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளார். கியூபா ஏற்கனவே அமெரிக்காவின் பன்முக ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய தடைகளால் கியூபாவில் தொடர்ந்தும் எரிசக்தி நெருக்கடி அதிகரித்து வருகிறது. ரஷ்யா நன்கொடையாக எண்ணெய் முடிந்துவிட்டதால் இனி கியூபா மக்களும் புதிய மின்வெட்டுகளை சந்திக்க நேரிடும் என கடந்த வாரம் கியூபாவின் எரிசக்தி அமைச்சர் எச்சரித்த நிலையில் நேற்று ட்ரம்ப் நிர்வாகம் கியூபா அரசாங்கத்தின் மீது குறிப்பாக அதன் உளவுத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகம் உட்பட புதிய தடைகளை அறிவித்துள்ளது. சிஐஏயின் இயக்குநர் ஜான் டிராக்லிப் கடந்த வாரம் ஹவானாவிற்கு பயணம் செய்து திரும்பிய நிலையில் நீதித்துறை அமைச்சர் மற்றும் கியூபாவின் ஆயுதப்படைகளின் துணை அமைச்சர் உட்பட 11 கியூபா அதிகாரிகள் மீதும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய தடைகளால் முக்கிய கப்பல் நிறுவனங்களும் இனிமேல் தமது நிறுவனத்தின் கப்பல்கள் கியூபாவிற்கு சரக்குகளை அனுப்பாது என்று இன்னும் ஒரு பேரிடி அறிவிப்பை வெளிப்படுத்தியுள்ளன. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு எதிராக போரிடவில்லை என்கிறார் நாமல். விடுதலை புலிகளுக்கு எதிராகவே போரிட்டதாக தெரிவிப்பு. போரை வெற்றி கொண்ட மகிந்தவிற்கு மரியாதை செலுத்திய சஜித். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வு வழங்க முடியாது எனவும் தெரிவிப்பு. டெலோ கட்சியில் மாற்றத்தை விரும்பும் உறுப்பினர்கள் தேசிய மாநாட்டினை குழப்ப முயற்சிப்பதாக வினோவிசனம். ஆயுதம் கொண்டு சென்றிருந்தால் சீமானை சுட்டு வீழ்த்தியிருப்பேன், அர்ஜுனா நாடாளுமன்றில் தெரிவிப்பு. விசாரணைக்கு சென்ற நபர் மரணம், யாழ் காவல் நிலையத்தில் சம்பவம். கியூபா அமெரிக்கா போர் பதற்றம் இரத்த களரியை ஏற்படுத்தும் என கியூபா ஜனாதிபதி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.